Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழ இருக்க subscribe button press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button press பண்ணிக்கோங்க. அதுல all என்ற ஆப்ஷனை press பண்ணிக்கோங்க friends. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். friends, இன்னைக்கு வீடியோல நம்ம சொரக்காயில ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் பண்ண போறோங்க. எல்லாருக்குமே பிடிச்ச கொழுக்கட்டை தான் friends பண்ண போறோம். அதுவே ரொம்ப டிஃபரண்டா ரொம்ப டேஸ்டா பண்ண போறோம். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி யம்மியா இருக்க போது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துர்க்கேங்க. இட்லி அரிசி எடுத்துட்டு அதை நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேங்க. நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம வந்து டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி ஊற வச்சு மூடி வச்சுருங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து சுரக்காய் எடுத்துருக்கேங்க. இது வந்து 1/2 கிலோ இருக்குது. நான் அதில் வந்து 3/4 வாசி அளவுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு 300 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3/4 மணி நேரம் நல்லா அரிசி ஊறிடுச்சுங்க. இது கூட சுரக்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கோம். பாருங்கள், இது பிஞ்சு சுரக்காய், அதனால் உள்ளார விதையாக எதுவும் இல்லை. அதனால் அப்படியே வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். உள்ளார வந்து விதையாக இருக்குது அப்படின்னா அந்த விதையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சதப்பகுதி மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 2 கப் அரிசி அப்படின்னா 2 கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் பீசஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும் அப்போ அளவுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வரமிளகாய், உப்பு, சுரக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீசஸ், அப்புறம் அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணி அதிகமாக விட வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்தாவே போதும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நான் இவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி பண்ண முடியும் டிஃபனை. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணது வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்து இது கொஞ்சமாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிட்டாவே போதுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவையும் சேர்த்திக்க போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வந்து கலந்து விடுங்க. அதாவது இந்த மாவு வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாகணும். ஒரு 3/4 வாசி அளவுக்கு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இப்படி ரெடி ஆயிருங்க மாவு. அடி பிடிக்காமல் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் கையில் கொஞ்சமாக எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்கிற அளவுக்கு ரெடியாக இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடியானால் போதும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுறலாங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி தட்டிலலாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி நம்ம மாவுமே ஆறிடுச்சு. இதில் வந்து நான் தேங்காவே சேர்க்கலைங்க. ஏன்னா தேங்காய் சேர்க்காமையே சுரக்காய் சேர்க்குறனாலேயே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நான் வந்து கொழுக்கட்டைக்கு மாவு எடுத்து பிடிச்சிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கொஞ்சம் உருட்டிக்க போகிறேங்க. கொஞ்சம் வந்து பால்ஸ் மாதிரி ரவுண்டாக வந்து பண்ணிக்க போகிறேங்க. ஏன்னா நான் வந்து பாதி வந்து இப்படியே ரஃப்பாக இந்த மாதிரியே செய்ய போகிறோம். இன்னும் கொஞ்சம் பாதி ரவுண்டாக பிடிக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எம்மியான டேஸ்ட்டில் மாற்ற போகிறோங்க. இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி பிடிச்சு வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்ஸ் வந்து வச்சாச்சுங்க. இப்படி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நம்மளுக்கு ஈஸியாக வெந்துருங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இப்போ எடுத்துடலாம். நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கனாலே தெரியுங்க நல்லா வெந்திருக்கிறது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு.
இப்போ இந்த ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சிடுறேங்க. இந்த பால்ஸாக இருக்கிறதெல்லாம் தனியாக ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த பால்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் தனியாக இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்சப் சேர்த்திக்கலாங்க. டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி நல்லா வந்து பரட்டி விட்டுருங்க. அப்போது மேலே ஃபுல்லாக இந்த டொமேட்டோ சாஸோடைய கோட்டிங் மாதிரி இருக்கும். ரொம்ப யம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் வந்து கொஞ்சமாக எள்ளு சேர்த்திக்கிறேங்க. வெள்ளை எள்ளு. இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்கள் குழந்தைங்களுக்கு சப்போஸ் எள்ளு பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒயிட் கலரில் இருக்க கசகசா மாதிரியோ அது மாதிரி ஏதாவது வந்து சேர்த்திக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்மியாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சுவையான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சொரக்காயில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காயோட டேஸ்ட்டே தெரியாது. அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை வந்து தக்காளி சட்னியோ வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். சொரக்காயில் சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.